மக்களே வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா, கில் அப்படின்ற ஒரு மூவியோடைய ரிவ்யூவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது ரிவ்யூவா பிரேக் டவுனா அதை நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. ரொம்ப பேசாமல் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மூவி ஸ்டார்ட் ஆகிறது ஒரு ஆர்மி மேனை காமிச்சு ஒரு ஆர்மி மிஷனுக்கு அப்புறமா ரெஸ்ட் எடுக்கலான்னு சொல்லி வந்த இடத்துல அவருடைய ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்த மாதிரி என்கேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜை கேட்டு, அதாவது அந்த ஹீரோவுடைய லவ்வருக்கு என்கேஜ்மெண்ட். ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய அந்த பொண்ணுடைய என்கேஜ்மெண்ட்டுக்கு ஹீரோ போய் நிற்க, அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி நின்னா நம்மளை சுட்டு தள்ளுறாங்க ரெண்டு பேர்த்தையுமே எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு டைலாக்குமே சொல்லியிருப்பாங்க, உன் கூட சேர்ந்து வாழணும் சாக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா அவர் வீட்டுக்கு வந்துட்டு அதாவது கன்வின்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருக்கும்போது அந்த பொண்ணு மெசேஜ் பண்ணுது. ஸோ நாளைக்கு நான் டெல்லி ட்ரெயின் ஏறி டெல்லியில் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அந்த மெசேஜை பார்த்துட்டு, ஸோ ஹீரோ அந்த டெல்லி ட்ரெயின்லேயே ஏறிடுறாரு. ஸோ அந்த ஹீரோயினுக்கு அந்த விஷயம் தெரியாது. ரொம்ப உதவி செஞ்சாகணும் இல்லையா காதலுக்கு அப்படின்றதுக்காக அந்த ஆர்மி மேனுடைய ஒரு ஃப்ரெண்டு அவருமே கூட வராரு ட்ரெயினில். ஸோ அப்படி வர வழியில் இந்த ட்ரெயினில் கொள்ளை அடிக்கிறத ஒரு தொழிலாக வச்சிட்ருக்கிற ஒரு கூட்டம். ஸோ அந்த அவங்க ட்ரெயினில் பேசஞ்சர் எல்லார்ட்டையுமே அவங்க வச்சுருக்க பொருள் ஃபோன் எல்லாத்தையும் எடுத்து தப்பிச்சு போகிறதா ஒரு பிளானாகவே இருக்குது. ஸோ அந்த இடத்துல அந்த கூட்டத்தில் ஒருத்தவன் திமிரா பேசிகிட்டு இருக்கிற ஒரு ஆள். ஸோ அப்படி ஹீரோக்கிட்டேயும் அவருடைய ஃப்ரெண்டுக்கிட்டேயும் அந்த பொருளை வாங்கிட்டு போகும்போது, அதாவது ஹீரோயினுடைய கம்பார்ட்மெண்ட்டில் அவன் வந்து ரொம்ப கத்தியை மிரட்டிகிட்டு இருக்கிறான் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு டக்குன்னு அங்கே இருந்தவனில் ஒருத்தனை போட்டுடுறாரு ஹீரோடைய ஃப்ரெண்டு. ஸோ அப்படி போட்டதுமே அவனுங்க ட்ரிகர் ஆகி கண்ணா பின்னான்னு அடிக்க ஆரம்பிச்சிட்றானுங்க. ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆனது 10 பேர் 20 பேர்னு வந்துக்கிட்டே இருக்கானுங்க. படம் பூரா அது ஹீரோ கொண்டுக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஐ திங்க் அந்த இடத்துல ஒரு ஹீரோ சொல்லியிருப்பார், ஃப்ரெண்டு வந்து டக்குன்னு குத்துனதாட்டி அந்த இடத்துல ஹீரோ சொல்லியிருப்பார், நீ அவசரப்பட்டுட்ட கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கணும், இது தப்பு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறமா போக போக டக்குன்னு வில்ல என்ன நினச்சான்னு தெரில, ஹீரோயினையும் குத்தி விட்டுறாப்புல. 10வது வரைக்கும் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் குத்துப்பட்டு கிடக்கிறாரு. இந்த மாதிரி ஒருத்தவங்களாம் இழந்துட்டு இருக்கும்போது அப்படியே அந்த இடத்துல அவர் கோவப்பட்டு அடித்து படுத்து கிடக்கிறாப்புல. அந்த இடத்துல டைட்டில் கார்டை போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, கில்லுன்னு. அப்போ தான் அந்த படத்துக்கிட்ட டைட்டிலே வரும். ஸோ அதுக்கப்புறமா மூவி ஸ்டார்ட் ஆகி படம் முழுக்க கொலை பண்ணுறதா அந்த எத்தனை பேர் வந்தானுங்கன்றதே எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ஒரு 100-150 பேர் வந்திருப்பாங்க. அது ஒரு மாதிரி டீசெண்டாக காமிச்சிருந்தாங்க. ஸோ அந்த இடத்துல ஒரே அப்படியே ஹீரோ மட்டும்தான் அடிக்கணும் அப்படி காட்டாமல் ஆக்சுவலாக அந்த ஆக்ஷனை கரெக்டாக கொண்டு போயிருந்தாங்க. தட்ஸ் குட். ஸோ நானும் அதுக்கப்புறம் எதிர்பார்த்தேன் என்ன தான் அதுக்கப்புறம் கதைன்ற மாதிரி. ஸோ ஒன்றுமே இல்லை, அந்த கூட்டத்தில் இருக்கிற ஒட்டு மொத்தத்தையுமே ஹீரோ கண்ணா பின்னான்னு கொல்ல ஆரம்பிச்சிடாரு. ஸோ படத்துடைய ஸ்டார்டிங்கில் நீ ரொம்ப அவசரப்பட்டுட்டு நான் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னவர் கண்ணா பின்னான்னு இருக்கிறவன் எல்லாரையுமே போட்டு அடித்து சாவடிச்சு அந்த வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணப்பட்ட, ஆக்சுவலாக அந்த கேங்கே வில்லன் தான், பட் அதில் ஒரு கேரக்டர் மட்டும் உங்களுக்கு தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேரக்டரை பார்க்கும்போது ஓகே, அவருக்கும் அந்த ஒரு எமோஷன் எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்து நல்லாவே கொண்டு போயிருந்தாங்க. தட்ஸ் வாஸ் ஸோ குட். ஏன் சொல்கிறேன்னா, அதாவது அந்த வில்லன் வந்து ஹீரோயினை கொண்டிருப்பாப்புல, அந்த ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அவரை கொண்டு இருப்பாப்புல. அது கடைசியில் தான் கொல்லப்படுவார், பட் ஆனால் கொண்டுடுவாங்க. அது 10வது வரைக்கும் ட்ரெயினில் பேசஞ்சராக இருந்த ஒரு பையன் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து எனக்கும் ஆர்மி மேனாக ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்த ஒரு பையனை கொண்டிருப்பாப்புல. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 பேரை தான் அவர் கொண்டு இருப்பார்னு நினைக்கிறேன். பட் இவங்க ஃபேமிலி அது ஆல்மோஸ்ட் ஒரு 40+ ஆளுங்களை எல்லாரையும் கண்ணா பின்னா ஹீரோ அடித்து கொண்டிருக்கிறாரு. அது அந்த வில்லன் கேரக்டரு அந்த இடத்துல அதை சொல்லியிருப்பாப்புல, என்ன மிருகம் மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்கிற, நான் கொண்டது 4 பேர்னா நீ 40 பேரை கொண்டிருக்க அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதில் யார் ஹீரோ யார் வில்ல அப்படின்ற கேள்வி எனக்கே வருது. ஸோ உங்களுக்கு எப்படி தோணுச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படத்தை ஒரு போர் அடிக்குது, ஜஸ்ட் ஒரு ஆக்ஷன் மட்டும் இருக்கிற ஒரு மூவியை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மூவி நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது லைக் ட்ரெயின் டு பூஷன் மாதிரி எடுக்கணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பட் எனக்கு என்னமோ பர்சனலாக இன்னும் அந்த கதையை கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கலாமான்னு தோணுச்சு. லைக் அந்த குரூப் வந்து திருட வந்தாங்களா, ஸோ அவங்களுக்கு ஏதாவது பேக்ரவுண்டில் ஏதாவது ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தால் நல்லா இருக்குமோ என்னன்னு தோணுச்சு. அண்ட் எனக்கு அந்த பொண்ணுடைய அப்பாவுடைய கேரக்டருக்கு லைட்டாக அவங்க கொஞ்சம் ஒரு மாதிரி ஹைப் ஏற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கான தேவையே இல்லாத அளவுக்கு கிளைமேக்ஸை முடிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி வந்து இறங்கும்பொழுது போலீஸ் வரும், அதுக்குள்ளார அங்கே இருக்கிற எல்லாருமே கொன்று இருப்பாப்புல நம்ம ஹீரோ. ஸோ
அந்த படத்தை அந்த போலீஸ் என்டர் ஆகுறாங்க, இவர் வந்து வெளியே வந்து உட்கார்றாரு, அதோடு முடிச்சிடறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த கீழே பிளாட்ஃபார்மில் வந்து உட்காரும்போது 6லேருந்து 7 குத்து கிட்டத்தட்ட உடம்புல வாங்கியிருப்பாப்புல. ஹீரோ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்குன்றதை மென்ஷன் பண்ண வராங்களா என்னன்னு தெரியல. ஃபைனலாக இந்த மூவி வந்த ட்ரெயினில் வந்த எல்லா திருடனையும் குத்தி போட்டுட்டு கிளைமேக்ஸில் முடியுது. ஸோ படம் 1.5 மணி நேரம், டியூரேஷன் ஃபுல்லாமே ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஸோ போர் அடிச்சதுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தவங்க உங்களுக்கு இந்த மூவி எந்த அளவுக்கு ஜாலியாக இருந்துச்சுன்றதை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே கைஸ், இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஒரு சின்ன பிரேக் வரட்டா.